Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎலோட 57th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோவில் ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் ஹைதராபாத். ஜெனரலாக இந்த சீசனுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்காக இருந்த பிச்சை வந்து இந்த சீசன் வந்து ஃப்ளாட் ட்ராக்காக மாற்றிருக்காங்க. ஜென்ரலி ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 162, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 151. சேசிங்க்கு எப்போதுமே கஷ்டமாக இருந்த கிரவுண்டு. பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 200க்கு மேலே இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரும் க்ளோஸ் டு 200 இருக்குது. ஸோ 200க்கு மேலே அடித்தாலும் வந்து சேஃப் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக இது மாறி இருக்குது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தோன்னா இது வரைக்கும் 3 முறை ஐபிஎல்ல மோதி இருக்காங்க. 3 டைம்ஸ்மே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஜெயிச்சது கிடையாது. இந்த சீசன்லேயும் வந்து இவங்க 2 பேருக்கு நடுவில் இதுதான் ஃபர்ஸ்ட் மீட். ஃபர்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் 11 கேம்ஸில் வந்து 6 wins and 5 losஸோட டேபிளில் 6th பொசிஷனில் இருக்காங்க. இவங்களோட சீசனோட இப்போ குவாலிஃபிகேஷன் சான்சஸ் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. காரணம் இவங்க நெட் ரன் ரேட் வந்து மைனஸில் போயிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து கீழே இருக்கிற வந்து ஆர்சிபி அண்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ் 8th and 9th பொசிஷனில் இருக்கிற அவங்கள விட கூட இவங்களோட நெட் ரன் ரேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கான காரணம் லாஸ்ட் மேட்ச் வந்து கேகேஆருக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஒரு ஹாரிபிள் டிஃபீட், ஒரு ஹியூஜ் மார்ஜினில் ஆல்மோஸ்ட் வந்து 95 ரன்ஸுக்கு மேலே வந்து தோத்தது வந்து அவங்களோட நெட் ரன் ரேட்டை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இனிமேல் வந்து ஒரு பெரிய மார்ஜினில் ஜெயிச்சா மட்டும்தான் இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. வெறும் ஜெயிச்சா மட்டும் இனிமேல் பத்தாது. நான் வந்து இப்போ லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி வெறும் மும்பை இந்தியன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக இவங்க பவுலர்ஸ் நல்லா போட்டதை வச்சு மட்டும் இவங்க பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அதே மாதிரி தான் லாஸ்ட் கேம் வந்து நான் நினச்ச மாதிரியே பிஷ்னாயை தவிர மீது எல்லா பவுலர்ஸுமே நிறையா ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து டீகாக் நல்லா டீசெண்டாக தான் விளையாண்டுட்டு இருந்தார். அவருக்கு பதிலாக ஏன் அஸ்டான் டர்னர் எடுத்தாங்கங்கிறதுக்கு எனக்கு தெரில. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஃபினிஷர் வந்து பூரான் இருக்கார். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மேட் ஹென்ரி நல்லா போட்டார். பட் சடனாக ஏன் நவீன் உல்லாக்கை கொண்டு வந்தாங்கன்னு தெரில. ஓகே, மேபி லக்னோ பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கலாம். பட் டீகாக்கை ட்ராப் பண்ணதுக்கான காரணம் தெரில. அட்லீஸ்ட் டீகாக்கை ட்ராப் பண்ணியிருந்தா கேல் மேயர்ஸாவது விளையாண்டுருக்கலாம். அஸ்டான் டர்னர் விளையாடுறதுங்கிறது வந்து ஒரு புவர் மூவ். இவங்களுடைய சீசன் வந்து சோஃபார் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ அதை விடவும் ரொம்ப புவராக போச்சு. ஏக்னா விக்கெட்லேயே வந்து இவங்களால வந்து ஸ்கோரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியலன்னா டெஃபினட்டாக வந்து ஹைதராபாத் விக்கெட்டில் இந்த பவுலிங்கை வச்சுட்டு இவங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பற்றி பார்த்தோம்னா அவங்களும் 11 கேம்ஸில் வந்து 6 wins and 5 losஸோட டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 4th பொசிஷனில் இருக்காங்க. இவங்களோட நெட் ரன் ரேட்டும் இப்போ வந்து மைனஸில் போயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சா தான் வந்து அவங்களும் பிளே ஆஃப்ஸில் வந்து கண்டென்ஷனில் இருக்க முடியும். அஃப்கோர்ஸ் அவங்களோட நெட் ரன் ரேட் வந்து கம்பேரிட்டிவ்லி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அவங்க 16 பாயிண்ட்ஸில் என்டப் பண்ணாலும் வந்து ஆஸ் லாங்கஸ் வந்து ஒரு ஹியூஜ் மார்ஜினில் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிக்காத வரைக்கும் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்களோட நெட் ரன் ரேட் போனதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேம் வந்து மும்பைக்கு எகெயின்ஸ்டாக வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து மும்பையை சேஸ் பண்ண விட்டாங்க. சிஎஸ்கே கேம்லேயும் வந்து ஒரு 70 ரன் மார்ஜினில் தோத்தாங்க. லாஸ்ட் 4 கேம்ஸில் வந்து வெறும் ஒரு வின்னு தான் எடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க பேட்டிங் வந்து 3 பேரை தான் வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்குது. அந்த 3 பேரும் ஒரு பெரிய ஸ்கோர் எடுக்கலைன்னா ரொம்ப தடுமாறுறாங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நட்ராஜனோட ஃபார்ம் நல்லா இருக்குது. ஆஃப் லேட் கொஞ்சம் மற்ற பவுலர்ஸும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் வந்து இவங்கள்ட்ட இருக்கிறதுல ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால சில கிரவுண்ட்ஸில் வந்து இவங்களால சக்சீட் ஆக முடியல. பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. இவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஃபார்முக்கு வந்தாங்கன்னா நிச்சயம் சன்ரைசர்ஸ் ஜெயிக்கவே அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ ப்ரெடிக்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின். நெக்ஸ்ட் ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பர்ஸ் நான் வந்து 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து கேஎல் ராகுல் அண்ட் பூரான். லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து ராகுல் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்கார். பூரான் அந்த அளவுக்கு நல்ல ஃபார்மில் இல்லைனாலும் இஸ் டியூ ஃபார் அ பிக் ஸ்கோர். அது மட்டும் இல்லாமல் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு சீசன் விளையாடி இருக்காரு. ஸோ இந்த கிரவுண்டை எப்படி அப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட் சீசன் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹைதராபாத் கிரவுண்டில் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டார் பூரான். ஸோ அவரும் மஸ்ட் பிக் அப்படின்னு சொல்லுவேன். கிளாசன் தான் வந்து டாப் 3 பேட்டர்ஸ் ஆஃப் வந்து எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டு அபிஷேக் சர்மா அண்ட் கிளாசனை தான் சொல்ல முடியும். ஸோ அவரையும் நம்மளால் ட்ராப் பண்ண முடியாது. அவரும் ஒரு மஸ்ட் பிக் தான். பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பேட்ஸ்மேன்ஸ் எடுத்திருக்கேன்.
டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. டிராவிஸ் ஹெட் ஓரளவுக்கு நல்லாவே ஃபார்மில் இருக்கார். ஒரு மேட்ச் விட்டால் கூட அடுத்த மேட்ச் நல்லா அடிச்சிடறாரு. அஃப்கோர்ஸ் சீசன் ஸ்டார்ட்ல இருந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு 80-90 ரொம்ப குயிக்காக அடிக்கிற அளவுக்கு. பட் ஸ்டில் ஈஸ் இன் ஃபார்ம். அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம் டிப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இந்த சீசனில் எல்லா கேமுமே நல்லா விளையாடி இருக்காரு. ஸோ அவரையும் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணியிருக்கிறேன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸ்டாய்னிஸ் ஏக்னா விக்கெட், அதாவது லக்னோ விக்கெட்டில் பவுல் பண்ணுறாரு. இந்த விக்கெட்டில் பவுலிங் பண்ணுவாராங்கிறது தெரில. பட் அவர் பவுல் பண்ணலைனாலும் ஒரு பியூர் பேட்ஸ்மேனாகவே அவரை எடுக்கலாம். பிகாஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தா நிச்சயம் ஸ்டாய்னிஸை தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர், பேட்டிங் நல்லா பண்ணுறாரு, பவுலிங்கும் டீசெண்டாக பண்ணுறாரு. ஸோ அவரை ஒரு 3rd பவுலிங் ஆப்ஷனாகவும் எஸ்ஆர்ஹெச்சில் 4th பேட்டிங் ஆப்ஷனாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுவும் நம்ம ஃபேண்டசி டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். எஸ்ஆர்ஹெச்லேருந்து பார்த்தீங்கன்னா கமின்ஸ் அண்ட் நட்ராஜன், இவங்க 2 பேரும் தான் எஸ்ஆர்ஹெச்சோட பெஸ்ட் பவுலர். ஸ்பெஷலி நட்ராஜன் எல்லா கேமுமே நல்லா போடுறாரு. அவங்க ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் நட்ராஜன் மட்டும்தான். கமின்ஸோட ஃபார்ம் கொஞ்சம் டிப்பாக இருந்தாலுமே புவனேஸ்வர் குமாரை கம்பேர் பண்ண போகும்போது கமின்ஸ் ஒரு பெட்டர் ஆப்ஷன். பேட்டிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுறாரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து 2 பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நவீன் உல்லாக் அண்ட் பிஷ்னாய். பிஷ்னாய் ஆஃப் லேட் கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, அதனால் நான் அவரை எடுத்திருக்கேன். நவீன் உல்லாக்கும் ரன்ஸ் நிறையா கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துடுறாரு. ஸோ அவரை எடுக்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஒருவேளை பிஷ்னாய் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குர்னால் பண்டியா மாதிரி யாரையாவது ஒருத்தரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் கேப்டனா டிராவிஸ் ஹெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஹைதராபாத் விக்கெட்டில் ரொம்ப நல்லாவும் விளையாடுறாரு. இந்த 2 டீம்ஸை கம்பைன் பண்ணி பார்க்க போகும்போது மேக்ஸிமம் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராகவும் எனக்கு தெரிகிறாரு. ஸோ அதனால் ஹெட்டை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டன் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் ரொம்ப நல்லா விளையாடுறாரு. இதுவும் ஃப்ளாட் ட்ராக். இந்த மாதிரி பிச் அவருக்கு இன்னமும் சூட்டபுளாக இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால் அவர் ஒரு ஆப்டான வைஸ் கேப்டன் சாய்ஸாக நான் பார்க்குறேன். இவங்க 2 பேரை தாண்டி வேறு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நட்ராஜன் என்னதான் ஒரு சில சமயம் ரன்ஸ் கொடுத்தாலும் 1 or 2 விக்கெட்ஸ் எப்படியாவது எடுத்துடுறாரு. ஸோ அவர் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தால் கூட ஒரு பேட்ஸ்மேன் 50-60 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சமம். ஸோ அவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிக்லஸ் பூரான் இவர் கொஞ்சம் ரிஸ்கியரான ஆப்ஷனாக இருந்தாலும் லாஸ்ட் இயர் இந்த ஹைதராபாத் கிரவுண்டில் ரொம்ப நல்லா விளையாண்டாரு. இஸ் டியூ ஃபார் அ பிக் ஸ்கோர். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பூரானை கூட ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் பேசுகிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.